ஜனநாயகன் திரைப்படம் 200 கோடி வசூல் செய்துள்ளது. தளபதி விஜய் அவர்களின் 200 கோடி தாண்டிய 9வது திரைப்படமாக ஜனநாயகன் படம் உள்ளது. தமிழக முதலமைச்சராக முதல் படம், நடிகர் தளபதி விஜயாக கடைசி படம், வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டு தள்ளிச் சென்ற திரைப்படம், தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்குவதில் பிரச்சனையான திரைப்படம், உச்சநீதிமன்றம் வரை சென்ற திரைப்படம், படம் வெளியாவதற்கு முன்பாக திருட்டுத்தனமாக வெளியான படம், இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி திரையரங்குகளில் வெளியான முதல் திரைப்படம். ஹச் வினோத் இயக்கத்தில் ஜூலை 23ஆம் தேதி வெளியானது ஜனநாயகன் படம். படம் ரிலீஸ் ஆன முதல் நாளிலிருந்து தளபதி ரசிகர்களிடமிருந்தும் பொது மக்களிடமிருந்தும் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் நாள் வசூல் இந்தியா முழுவதும் சேர்த்து 42.7 கோடி ரூபாய் நிகர வசூலையும் 3 நாட்களில் 92 கோடி ரூபாய்க்கு அதிகமான வசூலையும் ஈட்டியது. வட அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து உள்ளிட்ட வெளிநாடுகளில் கிடைத்த வலுவான வரவேற்பு உலக அளவில் மொத்த வசூல் 170 முதல் 180 கோடி ரூபாயை நெருங்கியுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் தமிழகத்தில் திரையரங்குகள் அனைத்தும் நிரம்பி வழிந்த நிலையில் 4ஆம் நாளில் இந்தியாவில் மேலும் 30 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிகர வசூல் கிடைத்தது. இது தளபதி விஜய் அவர்களின் 200 கோடியை தாண்டிய 9வது திரைப்படமாக ஜனநாயகன் திரைப்படம் சாதனை படைத்தது. மெர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டர் பீஸ், வாரிசு, லியோ, கோட் இந்த திரைப்படங்கள் அனைத்தும் 200 கோடி வசூலை தாண்டிய விஜய் நடித்த திரைப்படங்கள். ஜனநாயகன் திரைப்படம் வருகின்ற நாட்களில் மேலும் வசூல் அதிகரிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஜனநாயகன் திரைப்படத்தை திரையரங்குகளில் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.